இப்போது நேர அலகினை மாற்றுதல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா பார்த்துக்கோங்க. நாளுக்கு அடுத்து மணி, மணிக்கு அடுத்து நிமிடம், நிமிடத்துக்கு அடுத்து வினாடி. அதிகமாக இருக்கிறது வந்து இதில் அதிகம் வந்து நாள் தான். ஏற்கனவே தெரியும் நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம்னு. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடின்னு தெரியும். இப்போ நாளில் இருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும்போது நம்ம பெருக்குவோம். இப்போ நாளுங்கிறது பெருசுலேருந்து சிறுசுக்கு போகும்போது பெருக்குவோம். நாலில் இருந்து மணியாக மாற்றோம்னா 24ஆல் பெருக்கணும். இது மணிலேருந்து நிமிடத்துக்கு போகணும்னா 60ஆல் பெருக்கணும். இது மணிலேருந்து வினாடிக்கு போகணும் அப்படின்னா 60ஆல் பெருக்குவோம், திரும்ப 60ஆல் பெருக்கணும். அப்போது நம்ம 3600ஆல் பெருக்கணும். இது சின்னதுலேருந்து பெரியதுக்கு வரோம் அப்படின்னா, வினாடியிலேருந்து நிமிடத்துக்கு வரணும்னா 60ஆல் வகுக்கணும். நிமிடத்துலேருந்து மணிக்கு வரணும் மாற்றணும் அப்படின்னா 60ஆல் வகுக்கணும். மணிலேருந்து நாளுக்கு வரணும்னா 24ஆல் வகுக்கணும். இது வினாடியிலேருந்து மணி, வினாடி அலகுலேருந்து மணிக்கு மாற்றணும் அப்படின்னா வினாடிக்கு அடுத்து நிமிடம் இருக்கா, ஃபஸ்ட்டு 60ஆல் வகுப்போம், அடுத்து திரும்ப 60ஆல் வகுக்கணும். அப்போங்கும்போது 3600ஆல் வகுப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியதுலேருந்து சின்னதுக்கு வரும்போது பெருக்குவோம், சின்ன அலகுலேருந்து பெரிய அலகாக மாற்றணும்னா வகுக்கணும்.